அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் அவர் சேனல். க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகிறதுக்கு லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம லிஸ்ட்டு ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, லிஸ்ட்டில் உள்ளது மட்டுமே நம்ம எடுப்போம். லிஸ்ட்டு கொண்டு போகாமல் இருந்தோன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் இருக்க ஃபுல்லாக இருக்க ஐட்டம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதனால் நம்மளுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும், நம்மளுக்கு திங்ஸும் கொஞ்சம் நம்ம எல்லா இடம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ப்ளைட்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. எவ்வளோ தான் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் வீட்டில் ப்ளைட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ தான் திங்ஸு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தாலுமே திரும்ப திரும்ப நம்மளுக்கு அதை எடுக்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் ப்ளைட் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு நான் 2 ப்ளைட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரைஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து மினி விலாகாட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் வீடியோ நான் போனது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள் மறக்காமல். அப்புறம் நைட்டு வரதுக்கு 12:30 எல்லாம் ஆகிட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷை வந்து நம்ம செப்பரேட்டாக தனியாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் தான். ஸோ அதனால் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கறிக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்து ஒரு 3 பாக்ஸில் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். என்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, சாலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா வந்து சூரை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பன்னீர், சீஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, பட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாக்கி உள்ள திங்ஸ் எல்லாம் மார்னிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போயாச்சு. மார்னிங் எழும்புனதும் ஃபஸ்ட்டு கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்ருந்தேன். இனி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி தீர்ந்துட்டு இட்லி அரிசி வாங்கியிருந்தேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸும் தீர்ந்துடுச்சு. அதனால் பாஸ்மதி ரைஸும் வாங்கினேன். 2 kg நம்மளும் வாங்கும்போது நம்மளுக்கு அது வந்து நஷ்டம். அதனால் 5 kg வாங்குறது லாபம். அப்படி 5 kg வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 months போகும். அதனால் நம்ம வந்து இப்படி பல்காக வாங்குறது நல்லது. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இல்லை. அப்போ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஏன்னா அதிகமாக எடுத்தால் அது வேஸ்ட்டாக போயிடும். தீர நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து சிந்தி பிரியாணி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி மசாலா வந்து இந்த பிரியாணி மசாலா மட்டுமே போட்டால் போதும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். அதனால் அந்த பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 packet வாங்கிட்டு வந்துருந்து. மற்றபடி எல்லாமே நார்மல் வெஜிடபிள்ஸ் தான். வேறு நெய் வந்து ஃபுல் 1/2 kg இருந்துச்சு. ஸோ நெய் அதிகமாக தேவைப்பட்டுன்னு சொல்லி அப்போ 1/2 kg வாங்கிட்டு வந்துட்டேன். இனி அடுத்த ரெசிபி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அதனால் இந்த ப்ளைட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த 2 ப்ளைட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ப்ளைட்டும் சின்ன பவுல் 2 பவுலும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ரெசிபி வீடியோஸ். மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸ் வந்து பையனுக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். எக்கு வந்து இப்படி தான், இதில் 30 எக் இருக்கும். அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து பிரித்து வச்சுருந்தேன். இனி இதை எடுத்து ஒவ்வொரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்.
சிவப்பு கீரை வாங்கியிருந்தேன் பிள்ளைக்கு வேண்டி. அப்போ அதை வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா குக் பண்ணக்கூடிய நேரம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படி வந்து ஒரு பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் கிள்ளி வந்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் புதினாவும் அப்படி தான். புதினா வந்து ஈரம் இல்லாமல் வந்து வைக்கும்போது அழுகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை புதினா வந்து நல்லா வந்து தொடச்சிடணும். தொடச்சிக்கிட்டு அதை ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ போட்டு அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். புதினாவும் அப்படி தான், மல்லிக்கீரை அப்படி தான், ரெண்டையுமே அப்படி தான் பேக் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் வச்சுட்டேன். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.